2014ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற போது அதற்கு முழுமுதற் காரணமாக பார்க்கப்பட்டவர் நரேந்திர மோடி. தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு கிடைத்துள்ள மாபெரும் வெற்றிக்கு மோடியை விட சில படிகள் அதிகம் காரணமாக இருந்தவர் அக்கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா. மோடி அலையுடன் சேர்த்து அமித்ஷாவின் அலையும் நாடு முழுவதும் வீசிக்கொண்டிருக்கிறது. பாஜகவின் தலைவராக அமித்ஷா பொறுப்பேற்று 5 ஆண்டுகள் நிறைவடைய உள்ளன. இந்த 5 ஆண்டுகளில் காங்கிரஸை முழுவதுமாக ஓரங்கட்டிவிட்டு இந்தியா என்றால் பாஜக என்கிற அளவிற்கு அக்கட்சியை உயர்த்தியிருக்கிறார் அமித்ஷா. அமித்ஷாவின் தலைமையில் அக்கட்சியின் உறுப்பினர் எண்ணிக்கை 10 கோடியை தாண்டியுள்ளது. இதன் மூலம் உலகின் மிகப்பெரிய கட்சி என்கிற பெருமை பாஜகவுக்கு கிடைத்துள்ளது. பாஜகவின் பிரதான போட்டியாக இருக்கும் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதில் பாதி கூட இல்லை. 130 ஆண்டுகளில் காங்கிரசுக்கு கிடைக்காத பெருமையை 5 ஆண்டுகளில் பாஜகவிற்கு பெற்று தந்துள்ளார் அமித்ஷா. இந்த தேர்தலில் இந்தி பேசும் மாநிலங்களில் உள்ள 185 இடங்களில் 166 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. அங்கே உள்ள பிரதான எதிர்க்கட்சிகளில் ஒன்று கூட 10% மேலான வாக்குகளை பெற முடியவில்லை. அத்துடன் முதல் முறையாக குஜராத்தின் காந்தி நகரில் போட்டியிட்ட அமித்ஷா 5.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இதற்கு முன்பு அதே தொகுதியில் பலமுறை போட்டியிட்ட அமித்ஷாவின் அரசியல் குரு அத்வானி கூட இதுபோன்ற வாக்கு வித்தியாசத்தில் வென்றதில்லை. நகராட்சி முதல் நாடாளுமன்றம் வரை என அமித்ஷா 29 முறை தேர்தல்களில் போட்டியிட்டுள்ளார். அதில் ஒன்றில் கூட தோற்றதே இல்லை. அத்துடன் சென்ற முறையை விட அதிக தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறுவதற்கான வியூகங்களை அமைத்துக் கொடுத்து அதை சாதித்தும் காட்டியுள்ளார் அமித்ஷா. அது மட்டுமல்லாமல் மம்தாவின் கோட்டையான மேற்கு வங்கத்திலும் பாஜகவின் வேர்களை விரிவடைய செய்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்திற்காக கிட்டத்தட்ட 1,50,000 கிலோமீட்டருக்கு மேல் அவர் பயணித்துள்ளார். மொத்தமாக 161 பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று பாஜகவிற்காக வாக்கு சேகரித்துள்ளார். அந்த உழைப்பிற்கு கிடைத்த வெற்றியாகத்தான் பாஜக எடுத்துள்ள விஸ்வரூபத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. இதை சாதித்து காட்டியதற்கு பரிசாக பிரதமர் மோடியின் அமைச்சரவையில் முக்கியமான இலாக்கா இவருக்கு ஒதுக்கப்படும் என்று பேசப்படுகிறது. பாஜகவின் வேர்கள் ஊடுருவாத மாநிலங்களில் தாமரையை மலரச் செய்வது ஒன்றும் அமித்ஷாவிற்கு புதிதல்ல. 2014ஆம் ஆண்டு மத்தியில் ஆட்சி அமைத்த போது 4 மாநிலத்தில் மட்டுமே பாஜக தனித்து ஆட்சியில் இருந்தது. 2014ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரையிலான 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 19 மாநிலங்களில் பாஜகவின் தாமரை மலர்ந்திருந்தது. இந்த வெற்றிகளின் நாயகனாக பிரதமர் மோடி பார்க்கப்பட்டாலும் இவற்றிற்கு பின் நின்று திரைக்கதை அமைத்து அரங்கேற்றிய தாமரை தலைவன் அமித்ஷா என்பதே உண்மை. உதாரணத்திற்கு தேர்தல் நேரங்களில் ஒரு மாநிலத்தில் பிரதமர் மோடி எந்தெந்த இடத்தில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பது வரை முடிவெடுப்பவர் அமித்ஷா. அவர் கூறும் ஆலோசனைகளை பிரதமர் மோடி எந்த ஒரு தயக்கமும் இன்றி பின்பற்றும் அளவிற்கு அவர் மீதான நம்பிக்கை வளர்ந்துள்ளது. இந்த வளர்ச்சி ஒரே நாளில் அவருக்கு கிடைத்துவிடவில்லை. அமித்ஷா மோடி இடையே இருக்கும் 30 ஆண்டு கால அரசியல் நெருக்கம் இதை சாத்தியமாக்கி இருக்கிறது. இது RSS இயக்கத்தில் இருவரும் இருந்த நாட்களில் மலர்ந்த பரஸ்பர நட்பு. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் ஆட்சி அமைப்பது, காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்கிற கனவு ஆகிய இலக்குகளை மையமாக வைத்தே பாஜகவின் நகர்வுகளை வெற்றிகரமாக வழிநடத்தி வருகிறார் அமித்ஷா. கடந்த 48 மாதங்களில் பாஜக தலைவராக இந்தியாவில் உள்ள 680 மாவட்டங்களில் 350 மாவட்டங்களுக்கு மேல் நேரடியாக சென்றுள்ளார் அமித்ஷா. அங்கு பாஜகவின் கொள்கைகளை தொண்டர்கள் மத்தியில் பரப்புரையாக ஆற்றியுள்ளார். இதற்காக சுமார் 6 லட்சம் கிலோமீட்டர் தூரம் வரை அவர் பயணித்துள்ளார். அத்துடன் 600க்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்கள் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு பாஜகவின் கிளைகளை நாடு முழுவதும் விரிவடைய செய்துள்ளார். அத்துடன் அவர் ஓயவில்லை. 2000க்கும் மேலான பாஜக நிர்வாக கூட்டங்களுக்கு தலைமை வகித்து அக்கட்சியின் கட்டமைப்பை படிப்படியாக வளர்த்துள்ளார். அமித்ஷா தலைவராக பதவியேற்கும் முன்பு பாஜக நடத்தும் பயிற்சி முகாம்களில் 4000 பேர் மட்டுமே பங்கேற்று வந்தனர். ஆனால் தற்போது கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் பங்கு பெறுகின்றனர். இதுபோன்று கட்சி, ஆட்சி என பல்வேறு முன்னேற்றங்களுடன் அரசியலின் உச்சத்தை நோக்கி எக்ஸ்பிரஸ் வேகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அமித்ஷா. அரசியல் சாணக்கியத்தனம், திட்டமிட்ட இலக்குகளை விரைவாக அடையும் திறன் என தேசிய அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவராக அமித்ஷா உருவெடுத்திருக்கிறார். இதை சாதிப்பதற்கான அனுபவங்கள், தந்திரங்கள் என அனைத்தும் பிரதமர் மோடியைப் போல அவரும் குஜராத்தில் தான் கற்றுக்கொண்டார். சொந்த மாநிலம் குஜராத் என்றாலும் மகாராஷ்டிராவின் தலைநகரான மும்பையில்தான் 1964ஆம் ஆண்டு பிறந்தார் அமித்ஷா. PVC பைப்புகள் தயாரிக்கும் நிறுவனம் வைத்திருந்தவர் அமித்ஷாவின் தந்தை அனில் சந்திர ஷா. குஜராத்தில் உள்ள மெக்ஸானா என்கிற கிராமத்தில் ஆரம்ப கல்வி பயின்ற அமித்ஷாவிற்கு மொத்தம் 6 சகோதரிகள். அரசியல் விவகாரங்களில் மூழ்கி இருந்தாலும் சகோதரிகளிடமிருந்து அழைப்பு வந்தால் முதலில் அவர்களை கவனித்துவிட்டுதான்
மற்ற வேலைகள் மீது கவனம் செலுத்துவாராம். அதேபோல் தினமும் தனது பேத்தியுடன் வீடியோ கால் பேசுவதற்கும் அவர் தவறுவதில்லை. இதை அவரே பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார். பொதுவாக பாஜக தலைவர்கள் RSSின் அடிப்படையில் வளர்ந்தவர்கள். இதனால் குடும்பங்களுக்கான நேரத்தை முழுவதுமாக தவிர்த்துவிட்டு கொள்கைக்காக நேரத்தை அர்ப்பணிப்பது அவர்கள் பின்பற்றும் நடைமுறை. ஆனால் அமித்ஷா இதில் சற்றே வித்தியாசமானவர். அவரை பொறுத்தவரை குடும்பத்திற்கான தேவைகளை பூர்த்தி செய்த பிறகே அரசியல் பணிகளுக்கு இடம். அமித்ஷாவின் தாயார் மகாத்மா காந்தியின் கொள்கைகள் மீது தீவிர பற்று கொண்டவர். காந்தியின் வாழ்க்கை கொள்கைகள்தான் அமித்ஷா தினமும் தூங்கப் போகும் முன் கேட்கும் கதைகள். பாரதம் என்கிற தேசத்தின் மீது அளவு கடந்த பற்று அமித்ஷாவிற்கு ஊட்டி வளர்க்கப்பட்டது. அப்போது அவரது தாயார் ஏற்படுத்திய தாக்கம்தான் பின்னாளில் அரசியல் களத்திற்குள் நுழைய ஊக்கமாக அமைந்தது என பல்வேறு பேட்டிகளில் தெரிவித்துள்ளார் அமித்ஷா. செல்வச் செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்ததால் ஏற்படும் கர்வம் அமித்ஷாவிடம் அறவே கூடாது என்று நினைத்தார் அவரது தாயார். அதனால் அமித்ஷாவின் சகோதரிகள் பள்ளிக்கு குதிரை வண்டியில் சென்றாலும் அவரை மட்டும் நடந்து செல்லும்படி செய்தார். சகோதரிகளுக்கு வெள்ளித்தட்டு, அவருக்கு பித்தளை தட்டு என தன்னடக்கத்துடன் அமித்ஷா வளர்வதை ஒவ்வொரு விஷயத்திலும் உறுதி செய்தார் அவரது தாயார். எளிமையாக வாழ வேண்டும் என்பதை அவருக்கு இவை கற்றுக் கொடுத்தன. அரசியலிலும் தன்னை சுற்றி பெரிய பிம்பத்தை அமைத்துக் கொள்ளாமல் அவர் இருப்பதற்கு இதுவே காரணம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் தனி விமானங்களை தவிர்த்துவிட்டு சாலை மார்க்கமாக மக்கள் மத்தியில் பயணிப்பதுதான் அமித்ஷாவிற்கு விருப்பமான செயல். இதுபோன்ற அமித்ஷாவின் பண்புகள்தான் மக்கள் மத்தியில் தங்களை போன்ற ஒருவர் என்கிற பிம்பத்தை வளர்க்க உதவியது. அமித்ஷாவிற்கு 9 வயதான போது சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரத்தை அவரது தாயார் கொடுத்துள்ளார். அதில் இடம்பெற்றிருந்த சாணக்கிய நீதி என்பதுதான் இந்தியாவின் மிக முக்கிய அரசியல் கையேடு என்று அமித்ஷா பல்வேறு பேட்டிகளில் தெரிவித்துள்ளார். அதில் இடம்பெற்ற யுக்திகளை பின்பற்றுவதுதான் அவரது எண்ணிலடங்கா வெற்றிகளுக்கு காரணம் என அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அமித்ஷா பள்ளிக்கு சென்று வந்த மெக்சானா பகுதியில் RSS அமைப்பினர் அதனுடைய கொள்கைகளை பரப்பி வந்தனர். அந்த அமைப்பு மீது ஈர்க்கப்பட்ட அமித்ஷா அதன் அடிப்படை கொள்கைகளை தீவிரமாக பின்பற்றத் தொடங்கினார். அப்போது அவருக்கு வயது 14 மட்டுமே. 10 வயதில் பள்ளி கல்வியுடன் அரசியலையும் RSS மூலம் கற்கத் தொடங்கினார் அமித்ஷா. பின்னர் கல்லூரி படிப்புக்காக அகமதாபாத் சென்றார். அங்கு BU ஷா என்கிற கல்லூரியில் BSc பயோகெமிஸ்ட்ரி படித்தார். அப்போதுதான் RSS அமைப்பில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். காந்தியின் தேசப்பற்று மிகுந்த கொள்கைகளை கேட்டு வளர்ந்த அமித்ஷாவிற்கு RSS அமைப்பின் கொள்கைகள் பற்றி விரிவாக தெரிய வர தேசப்பற்று மிகவும் அதிகரிக்க தொடங்கியது. அந்த அமைப்பின் மாணவர்கள் பிரிவான ABVPயில் உறுப்பினராக செயல்படத் தொடங்கினார். அப்போதுதான் முதன்முதலாக நரேந்திர மோடியுடன் அவருக்கு பழக்கம் ஏற்படுகிறது. அந்த நட்பு இன்று வரை தொடர்கிறது. கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் தந்தையின் PVC பைப்புகள் வியாபாரத்தில் சில காலம் அவருக்கு உதவியாக இருந்தார். அப்போது குஜராத்தின் கோஆபரேட்டிவ் வங்கியில் அவருக்கு ஸ்டாக் புரோக்கர் பணி கிடைத்தது. ஆனால் நாட்டின் வளர்ச்சியில் பங்காற்ற வேண்டும் என்கிற அவரது எண்ணத்திற்கு அந்த ஸ்டாக் புரோக்கர் பணி கை கொடுக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்தார். தீவிர அரசியலில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள திட்டமிட்டார். 1980களின் ஆரம்பத்தில் தொடங்கிய பாரதிய ஜனதா கட்சி அப்போது மெல்ல மெல்ல ஒரு சில மாநிலங்களில் காலூன்ற ஆரம்பித்திருந்தது. குறிப்பாக குஜராத்தில் காங்கிரஸ் மீது வெறுப்புற்று மாற்றத்தை விரும்பிய இளைஞர்கள் அக்கட்சியை மாற்றாக பார்த்தனர். அதில் அமித்ஷாவும் ஒருவர். 1984-85ஆம் ஆண்டு பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் அமித்ஷா. தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி பாஜகவில் இணைவதற்கு முன்பாகவே அமித்ஷா இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலில் பாஜகவின் இளைஞர் அணியான யுவ மோர்ச்சாவில் உறுப்பினரானார். அவருக்கு முதன்முதலாக கொடுக்கப்பட்ட பணி 1984ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அகமதாபாத் தொகுதியின் நாரன்புரா வார்டின் பாஜக பூத் ஏஜென்ட். அந்த தேர்தலில் பாஜகவினால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. இருப்பினும் அமித்ஷா தனக்கு கொடுத்த பணியை சிறப்பாக செய்தார் என்று அவரை பாராட்டியது குஜராத்தின் பாஜக மேலிடம். இதற்கு பரிசாக பாஜக யுவ மோர்ச்சாவின் வார்டு செயலாளராக நியமிக்கப்பட்டார் அமித்ஷா. அரசியலில் வெற்றி பெறுவதற்கு கட்சி, மக்கள் செல்வாக்கு ஆகியவற்றை விட நிர்வாகத்திறன், நீண்டகால திட்டம் ஆகிய இரண்டும் மிக மிக அவசியம் என அமித்ஷாவிற்கு உணர்த்திய தேர்தல் அது. இதற்கு பிறகு அவரது வளர்ச்சி வேகமெடுக்க தொடங்கியது. இதனையடுத்து பாஜக யுவ மோர்ச்சாவின் தாலுகா செயலாளர், மாநில செயலாளர், துணைத் தலைவர், பொதுச் செயலாளர் என அடுத்தடுத்து பதவிகளை அவருக்கு கொடுத்து அழகு பார்த்தது பாஜக. காரணம், மற்ற மாநிலங்களை விட குஜராத்தில்தான் பாஜகவின் வளர்ச்சி சொல்லும் அளவிற்கு இருந்தது. அதை சாத்தியப்படுத்திய தளபதிகளில் ஒருவர்தான் அமித்ஷா. குஜராத்தின் அரசியல் களத்தில் கீழ்மட்டத்திலிருந்து அதிகார பீடம் வரை அமித்ஷா என்கிற நபருக்கு
அறிமுகமே தேவையில்லை என்கிற நிலை உருவானது. புதிதாக பிறந்திருக்கும் பாஜகவிற்கு இளைஞர்களின் ஆதரவு இருந்தால்தான் பெரிய கட்சியாக விஸ்வரூபம் எடுக்க முடியும் என்பதில் தெளிவாக இருந்தார் அமித்ஷா. குஜராத்தை அடுத்து மற்ற மாநிலங்கள் மீது அமித்ஷாவின் பார்வை திரும்பியது. வட மாநிலங்களில் பாஜகவின் இளைஞர் படைகளை உருவாக்க திட்டமிட்டார். இதற்கு பரிசாக பாஜக யுவ மோர்ச்சாவின் தேசிய பொருளாளர் பதவி அவருக்கு கிடைத்தது. இன்று பாஜகவில் முக்கிய தலைவர்களாக இருப்பவர்கள் மற்றும் அவர்களுக்கு அடுத்த நிலையில் இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருப்பவர்களில் பெரும்பாலானோர் அமித்ஷாவால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள். வாஜ்பாய், அத்வானி, மோடி என பாஜகவின் முகமாக பல தலைவர்கள் வெளிச்சத்தில் இருந்தாலும் அவர்களின் நிழலுக்கு பின்னால் இருந்து ஓயாது இயங்கி கட்சியை வளர்த்தெடுத்தவர் அமித்ஷா. அந்த இடைவிடாத கடின உழைப்புதான் இன்று பாஜகவின் தலைமைக்கு அவரை கொண்டு வந்து சேர்த்துள்ளது. 1980களின் முடிவில் அமித்ஷாவை போல் பாஜகவும் வளர்ந்து கொண்டிருந்தது. அதற்கு முக்கிய காரணம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதற்காக தொடங்கிய போராட்டம். அப்போது அதற்காக குஜராத்திலிருந்து இளைஞர்களை ஒருங்கிணைத்ததில் பெரும் பங்காற்றியவர் அமித்ஷா. 1991ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காந்திநகர் தொகுதியில் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான அத்வானி போட்டியிட்டார். அமித்ஷாவின் திறமையை கண்ட அத்வானி அந்த தொகுதியில் நடந்த தேர்தல் பிரச்சாரங்கள், வாக்காளர்களிடம் பாஜகவை கொண்டு போய் சேர்ப்பது போன்ற பொறுப்புகளை அவரிடமே ஒப்படைத்தார். அந்த தேர்தலில் அத்வானி அமோக வெற்றி அடைந்தார். அந்த தேர்தல் தொடங்கி 2009 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வரை அத்வானி போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் அவருடைய வெற்றிக்கு வியூகம் வகுத்தவர் அமித்ஷா. அத்வானியின் வெற்றியை உறுதி செய்த இளைஞர் யார் என்கிற பேச்சு பாஜக வட்டாரங்களில் எழுந்தது. அத்வானியின் நம்பிக்கைக்குரிய நபராக வலம் வந்த அமித்ஷா மீது தனது பார்வையை செலுத்தினார் வாஜ்பாய். அவரது செயல்பாடுகளை கூர்ந்து கவனிக்க தொடங்கினார். தேர்தல் வெற்றிக்கான உத்திகளை நன்கு அறிந்தவர் அமித்ஷா என்கிற நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு அவர் போட்டியிடும் தொகுதிகளில் வெற்றிக்கான வியூகம் அமைக்கும் பொறுப்பை அமித்ஷாவிடம் ஒப்படைத்தார் வாஜ்பாய். 1996ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாஜ்பாய் போட்டியிட்ட காந்திநகர் தொகுதியில் அவரை வெற்றி பெறச் செய்தார் அமித்ஷா. பாஜகவின் 2 தூண்கள் என பார்க்கப்பட்ட வாஜ்பாய் மற்றும் அத்வானி ஆகிய இருவரின் வெற்றிக்கு அஸ்திவாரமாக அமைந்தார் அமித்ஷா என்றால் அது மிகையல்ல. தேர்தல் அரசியலில் கால்பதிக்க தொடங்கிவிட்டோம் என்பதால் குஜராத்தை அவர் மறந்துவிடவில்லை. கேசுபாய் பட்டேல், நரேந்திர மோடி, அமித்ஷா என மூவரும் குஜராத்தில் பாஜகவை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் தீவிர பணிகளில் ஈடுபட்டு வந்தனர். அதன் ஒரு பகுதிதான் பாஜகவின் உறுப்பினர்களை ஒருங்கிணைப்பது. அந்த பணி அமித்ஷாவுக்கு கொடுக்கப்பட்டது. பாஜகவின் அடிப்படை உறுப்பினர்கள் குறித்த தரவுகளை சேகரித்த பின் அதை பயன்படுத்தி தேர்தல் நேரங்களில் உறுப்பினர்களை வைத்து வாக்காளர்களின் நம்பிக்கையை பெறுவது. தேர்தல் வெற்றியை உறுதி செய்ய பல்வேறு படிநிலைகளை கட்டமைத்தார் அமித்ஷா. 1990களில் குஜராத்தில் பாஜக உருவாக்கிய இந்த திட்ட வடிவுதான் தொடர்ந்து 6 முறை அம்மாநிலத்தில் பாஜக ஆட்சி அமைக்க காரணமாக அமைந்தது. 1995ஆம் ஆண்டு குஜராத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. அப்போது அமித்ஷா போட்டியிடவில்லை. இருப்பினும் வெற்றியை உறுதிப்படுத்திய அமித்ஷாவுக்கு பரிசாக அம்மாநிலத்தின் நிதிக்கழக தலைவராக பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஸ்டாக் புரோக்கராக கிடைத்த அனுபவங்களை வைத்து கழகத்தை லாபகரமானதாக செயல்படுத்தினார். அமித்ஷா தொட்டதெல்லாம் பொன்னாக மாறியது. இந்த நிலையில் 1997ஆம் ஆண்டு உட்கட்சி பூசல் மற்றும் சில விவகாரங்களால் பாஜகவின் ஆட்சி குஜராத்தில் கவிழ்க்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நடந்த தேர்தலில்தான் முதலாக வேட்பாளராக போட்டியிட்டார். 33 வயதில் சட்டமன்ற உறுப்பினரானார் அமித்ஷா. சக்ரேஜ் தொகுதியில் போட்டியிட்டு 25,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். குஜராத்தில் பாஜக ஆட்சி அமைத்தாலும் அது அமித்ஷாவுக்கு போதவில்லை. பல ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் இன்னமும் குஜராத்தில் வலிமையாக இருப்பதை உணர்ந்த அவர் அதை களைய திட்டங்களை வகுத்தார். கூட்டுறவு அமைப்புகளில் காங்கிரசின் பிடியை ஒவ்வொன்றாக உடைத்தார். கூட்டுறவு வங்கி, பால், விவசாயம் என அனைத்து துறைகளில் பாஜகவை வெற்றியடைய செய்தார். படிப்படியாக காங்கிரசின் வேர்களை அறுத்துவிட்டு பாஜகவை அங்கு கொண்டு சேர்த்தார். அன்று அமித்ஷா ஏற்படுத்திய கட்டமைப்புக்குள் இன்று வரை காங்கிரஸால் ஊடுருவவே முடியவில்லை. பாஜகவின் வாக்கு வங்கி அதிகரித்தது. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் சக்ரை தொகுதியில் போட்டியிட்ட அமித்ஷா 1.3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனையடுத்து 2017 நீங்களாக நடந்த அனைத்து சட்டமன்ற தேர்தல்களிலும் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பாஜகவின் தலைவராக செயல்பட்டு வந்ததால் 2017ஆம் ஆண்டு குஜராத் சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை. அதற்கு முந்தைய தேர்தல்களில் வெற்றி பெற்றதை அடுத்து அவருக்கு குஜராத் அமைச்சரவையில் உள்துறை, பஞ்சாயத்து உட்பட
பல்வேறு துறைகளின் பொறுப்பு வழங்கப்பட்டது. இந்நிலையில் நரேந்திர மோடியின் வளர்ச்சியும் தேசிய அரசியலில் பேசுபொருளாக மாறியிருந்தது. தேசிய அரசியல் நோக்கி நரேந்திர மோடி அடியெடுத்து வைக்கும் போது குஜராத்தில் முதல்வராக அமித்ஷா நியமிக்கப்படுவார் என அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்கள் எழத் தொடங்கின. ஆனால் அமித்ஷாவின் இந்த கனவு நனவாகாமலேயே போனது. 2005ஆம் ஆண்டு போலீஸ் என்கவுண்டரில் சொராபுதீன் என்கிற நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இது தொடர்பான வழக்கில் 2010ஆம் ஆண்டு அமித்ஷா கைது செய்யப்பட்டார். அதுவரை எந்தவித சர்ச்சையுமின்றி நகர்ந்து கொண்டிருந்த அமித்ஷாவின் அரசியல் வாழ்க்கையில் இடியாய் இது அமைந்தது. 3 மாதம் சிறை தண்டனைக்கு பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டார். மேலும் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது குஜராத்திற்குள் அவர் வரக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. 2010ஆம் ஆண்டு முதல் 2012ஆம் ஆண்டு வரை சொந்த மண்ணை விட்டுவிட்டு டெல்லியில் குடியேறினார். இதனால் முதலமைச்சர் வேட்பாளராக பார்க்கப்பட்ட அமித்ஷாவின் அரசியல் முடிவடைந்தது என பத்திரிகைகள் விமர்சித்தன. ஆனால் அது அமித்ஷாவின் மொத்த அரசியல் வாழ்க்கையில் ஒரு அத்தியாயமே தவிர முழு கதையும் அல்ல. 2012ஆம் ஆண்டு குஜராத் திரும்பிய அவர் மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த வெற்றி அவரது அரசியல் பயணம் இன்னும் முடியவில்லை என்பதை பாஜகவினருக்கு எடுத்துரைத்தது. அதைவிட அவரது திறனை சந்தேகப்பட்ட பாஜக தலைவர்களுக்கு பதிலாகவும் அமைந்தது. அப்போது 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி அறிவிக்கப்பட்டார். பாஜக ஆரம்ப கட்டத்தில் இருந்த போதே அத்வானி, வாஜ்பாய் ஆகியோரின் வெற்றியை உறுதிப்படுத்தியவர் அமித்ஷா. அந்த நம்பிக்கையில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவின் வெற்றியை உறுதி செய்ய வியூகம் அமைக்குமாறு அவரிடம் தெரிவிக்கப்பட்டது. 80 சீட்டுகள் உடைய உத்தரப்பிரதேசத்தை கைப்பற்றினால் பாதி வெற்றியை உறுதி செய்து விடலாம் என்பதுதான் தேசிய கட்சிகளின் கணக்கு. அதன்படி உத்தரப்பிரதேசத்தை கைப்பற்றுவதற்கான திட்டங்களை வகுத்தார் அமித்ஷா. 10 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த ஊழல் குற்றங்கள் அடுக்கப்பட்டன. மக்கள் காங்கிரசுக்கு பதிலாக வேறு ஒருவரை ஆட்சி பீடத்தில் அமர வைக்க தயாராக இருந்த தருணம் அது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாஜகவை வெற்றி பெறச் செய்ய அனைத்து வியூகங்களையும் அமைத்தார் அமித்ஷா. இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளைப் போல ஜாதி, மதம் என எல்லா அடிப்படையிலும் வாக்குகளை சேகரிக்க திட்டங்களை வகுத்தார். ஜாதி, மதம் அடிப்படையில் பெரிதாக பிரிந்திருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் அந்த இரண்டையும் ஆயுதமாக பயன்படுத்தி 80 தொகுதிகளில் 73 தொகுதிகளை பாஜக கைப்பற்ற உதவினார். அதேபோல் பீகார், குஜராத் என பாஜக பெரும்பாலான இடங்களில் வெற்றி வாகை சூடியது. ஆட்சி அமைக்க தேவையான இடங்களில் 75% அமித்ஷாவின் சாணக்கியத்தனத்தால் கிடைத்தவை. 30 ஆண்டுகளில் எந்த கட்சிக்கும் கிடைத்திராத பெரும்பான்மை பாஜகவிற்கு கிடைத்திருந்தது. இந்திய பிரதமராக மோடி பதவியேற்றார். பாஜகவின் தலைவராக அமித்ஷா பொறுப்பேற்றார். இந்தியாவின் புதிய அத்தியாயத்தை இருவரும் சேர்ந்து எழுத தொடங்கினர். வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கட்சிக்கும் ஆட்சிக்கும் பல்வேறு முரண்பாடுகள் இருந்தன. ஆனால் தற்போது மோடி தலைமையிலான ஆட்சியும் அமித்ஷா தலைமையிலான கட்சியும் தாமரையும் நீரும் போல் இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதனால் எந்தவித தங்கு தடையுமின்றி பாஜக வளர்ச்சி அடைந்து வருகிறது. அமித்ஷா தலைமையிலான பாஜக 19 மாநிலங்களில் ஆட்சி புரிந்து வருகிறது. மேலும் பாஜக ஆட்சியில் இல்லாத மற்ற மாநிலங்களில் அதன் வேரை பரப்பி வருகிறது. இந்த வளர்ச்சி தொடர்ந்தால் தேசம் முழுவதும் பாஜகவின் காவி கொடியை பறக்கச் செய்யும் அவரது கனவு கனவாக மட்டுமே இருக்காது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். வட இந்தியாவை தொடர்ந்து அமித்ஷாவின் பார்வை தென்னிந்தியா பக்கம் திரும்பியுள்ளது. கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் தான் பாஜகவின் அடுத்த இலக்கு என்று பரப்புரை ஆற்றினார். பாஜகவின் தாக்கம் பெரிதாக இருக்காத மாநிலங்களில் குறைந்தபட்ச சீட்டுகளை பெற்றுவிட்டால் மீண்டும் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கலாம் என்பது அமித்ஷாவின் மாஸ்டர் பிளான். இப்படி வேகமாக சென்று கொண்டிருந்த பாஜகவிற்கு வேகத்தடையாக அமைந்ததுதான் 2018ஆம் ஆண்டு கர்நாடகா தேர்தல். அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் ஆட்சி அமைக்க தேவையான இடங்கள் கிடைக்கவில்லை. இதை சாதுரியமாக பயன்படுத்தி கொண்டு மதச்சார்பற்ற ஜனதாதளத்துடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்தது காங்கிரஸ். பாஜகவின் தோல்வி அமித்ஷாவின் தோல்வியாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த தோல்வி தென்னிந்தியாவை கைப்பற்ற வேண்டும் என்கிற அமித்ஷாவின் எண்ணத்தை மேலும் வலிமைப்படுத்துமே தவிர துவண்டுவிடச் செய்யாது என்று சில அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கர்நாடகாவில் உள்ள 28 தொகுதிகளில் 25இல் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது பிரச்சார மேடைகளை விட சமூக வலைதளங்களில்தான் அதிகம் மக்களின் பார்வை இருந்தது. இதற்காக பாஜக நிர்வாகிகளை தயார்படுத்தவும் மக்களுக்கு பாஜக தொடர்பான தகவல்களை கொண்டு போய் சேர்க்கவும் அவரது நேரடி கண்காணிப்பில் செயல்படும் வகையில் பாஜக சார்பில் 1800 வாட்ஸ்அப் குழுக்கள் உருவாக்கினார் இந்த நவீனகால சாணக்கியர். இதுவரை
பாஜக பார்க்காத தலைவர் அமித்ஷா. 1980களில் பாஜகவில் இணைந்தது தொடங்கி ஆட்சி தரும் பதவிகளிலிருந்து விலகியே இருந்தார் அமித்ஷா. கட்சியை வளர்ப்பதுதான் அவரது குறிக்கோளாக இருந்தது. குஜராத்தில் செய்ததை இந்தியா முழுவதும் செய்து வருகிறார். ஒரு வியாபாரி தன்னுடைய பொருளை விற்பதற்கு அனைத்தையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும். பாஜகவின் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் அனைத்தையும் செய்ய தயாராக இருக்கிறார் அமித்ஷா. அரசியலில் யாரையும் நண்பராக வைத்திருக்கும் பழக்கமற்றவர் அமித்ஷா. இதன் மூலம் கட்சி பணிகள், கட்சி வளர்ச்சியில் பாரபட்சம் பார்க்காமல் அவரால் நடந்து கொள்ள முடிகிறது. இதுவரை காங்கிரஸ் கட்சியோ மாநில கட்சிகளோ பார்த்திராத எதிரி அமித்ஷா. சொல்லப்போனால் எதிர்பார்த்திராத எதிரி. பிரதமராகிய மோடியின் திட்டங்களை, முடிவுகளை விமர்சிக்கலாம். ஆனால் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பாஜகவின் வேர்களை உருவாக்கி வரும் அமித்ஷாவின் நோக்கத்தை என்னவென்று விமர்சிப்பது? கட்சியை வளர்க்கும் நோக்கத்தில் காங்கிரஸ், அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் செய்திராத எதையும் அமித்ஷா செய்துவிடவில்லை. ஆட்சி பீடத்தில் அமர்வதற்காக இதற்கு முன்பு கட்சிகள் செய்ய துணிந்த செயல்களை விட அமித்ஷா எதையும் பெரிதாக துணிந்து செய்துவிடவில்லை. நவீனகால சாணக்கியர் என்கிற கிரீடத்துடன் வலம் வரும் அமித்ஷாவுக்கு வயது 53. இன்னும் பல ஆண்டுகளுக்கு அவருடைய அரசியல் சதுரங்க விளையாட்டு தொடரும். அவர் எழுதி வரும் நவீனகால அர்த்த சாஸ்திரம் இன்னும் முடிவுறவில்லை. சில அத்தியாயங்களை மட்டுமே நாம் பார்த்திருக்கிறோம். இப்போதே மோடிக்கு பிறகு அடுத்த பிரதமராக அமித்ஷா பொறுப்பேற்றாலும் அது ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றே அரசியல் விமர்சகர்கள் கருத்திட்டு வருகின்றனர்.